ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக நம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராடுகை செய்யும். ஆமாண்டவர், உம்முடைய பிரசன்னத்தினாலே அப்பா கூடி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் நிறைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். என்றென்றும் ஜீவிக்கிற எங்கள் நல்ல தகப்பன் அப்பா, எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா, எங்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்து இந்த சபையை உருவாக்கி நீர் சுவாமி உமது ரத்தத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்து மீட்டு கொடுத்த இந்த சபையில ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வர கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் மணல் கொண்டு எழும்ப செய்யும் சுவாமி. உமது வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும் உமது சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று அப்பா பரிசுத்தப்படுத்து சுவாமி. நாங்கள் கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆகாத சிந்தனைகளை எடுத்து போட்டு உம்முடைய ஆண்டவரே கிருபையினாலே அப்பா இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்திலாக நீங்க விதைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அது பரிசுத்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை மறைத்து அப்பா நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தினுடைய முதல் ஆராதனைக்காக உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். மெய்யாகவே எத்தனையோ காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினது போலவே இந்த புதிய வருடத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாத கர்த்தருடைய அன்பை குறித்து இந்த நாளிலே நாம பரிசுத்த ஆவியானவருடைய நிச்சயத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம எவ்வளவு கற்று இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் இவர்? இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? இவர் எப்படி கிரியை செய்கிறார்? பிதாவுடைய கிரியைகளை குறித்து நாம ஆதி முதல் கொண்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பிதாவின் இடத்துலதான் நம்ம ஜெபம் செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக யாரிடத்துல எல்லா ஜெபங்களையும் நம்ம ஏறெடுக்கிறோம்? பிதாவின் மூலமாக. நம்முடைய சபையானது திருத்துவத்தை மிக தெளிவாக சரியான விதத்திலே போதிக்கக்கூடிய ஒரு சபை. சரிங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று ஆழ்தன்மையும் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக கர்த்தர் செய்கிற கிரியைகள் எல்லாம் மூன்று ஆழ்தன்மையாக செய்கிறார். ஆனால் மூன்றுமே ஒரு சபைக்கு தேவை, ஒரு விசுவாசிக்கு தேவை. மூன்று பேரையுமே ஒரு தனி மனிதனாக விசுவாசியாக நான் முற்றிலுமாக அறிந்திருக்க வேண்டியது எனக்கு அதிக அவசியம். பிதாவை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுடைய முதல் அதிகாரம் முதல் பக்கத்துல இருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? குமாரனை குறித்தும் அவர்தான் மேசியா என்பது வாக்களிக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே வாக்களிக்கப்பட்ட மேசியா என்ன செய்யறாருங்க? ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியாகிறார். அவருடைய ரத்தத்தினாலே ஒரு சபை அங்கு உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்படி சபைகளுக்குள்ளாக கிரியை செய்கிறார்? எப்படி ஆதி முதல் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? எனக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை, அல்லது நான் எப்படி அவரை புரிந்து கொள்வது? இதைய ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கட்டாயமாக தெரிந்து கொள்ளும். ஏன்னா ஏசப்பாவை பத்தி சின்ன வயசுல இருந்து நம்ம கதையா சண்டே கிளாஸ் சொல்லி தரோம் இல்லைங்களா? ஆனா பரிசுத்த ஆவியை பத்தி நம்ம என்ன பண்றது இல்ல, குழந்தையிலிருந்து டீச் பண்ற தவறுகிறோம். சோ பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்துல சேர முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக ஆணித்தரமாக நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது.
சோ அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து இந்த நாள்ல நாம சற்று நேரம் சிந்திக்க இருக்கோம். சரிங்களா? சோ யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? பழைய ஏற்பாட்டுல நம்ம படைப்பாளராக நம்ம ஆண்டவரை பிதாவாகிய தேவனை நம்ம பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையை கொண்டு உருவாக்கினார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி உங்களிலும் என்னிலும் கிருபை நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானுடைய ரோல் என்ன படைப்புல? உலகத்தை எல்லாம் படைத்தது யாருங்க? பிதாவாகிய தேவன். எப்படி படைச்சாரு? வார்த்தையை கொண்டு படைக்கிறார். அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க வர்றாரு? பரிசுத்த ஆவியானுடைய ரோல் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மிஷன் ஜீவனும் ஆத்துமாவும் உடையவனாக ஒரு மனிதனாக ஒரு பரிபூர்ணத்துவத்தை அடைவதற்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது தெரியுங்களா? முதலாவது சரீரம். இந்த சரீரத்தை மண்ணிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? உண்டாக்குனார். ஏன்னா அவன் திரும்பி எங்க போக போறான்? மண்ணுக்கே போக போறான். மண்ணிலிருந்து சரீரத்தை உண்டாக்குறாரு. அந்த உண்டாக்குன சரீரத்தை எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையை கொண்டு உருவாக்குன தேவன் கண்டிப்பா அங்கேயும் பிரசன்ட் ஆயிருப்பார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை அங்க பார்க்க முடியுது, பிதாவுடைய கிரியை அங்க பார்க்க முடியுது. அந்த உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன ஊதுறாருங்க? ஜீவ சுவாசத்தை. யாருடைய ஜீவ சுவாசத்தை? பிதாவாகிய தேவனுடைய ஜீவ சுவாசத்தை. இந்த ஜீவ சுவாசம் காற்று, இந்த ஜீவ நதி, இந்த ஜீவ தண்ணீர் யாரை மையப்படுத்துகிறதா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இதை நாம் எங்கேயும் நம்ம பார்க்க முடியும்னா யோவானின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தா நமக்கு இதற்கான விளக்கம் புரியும். யோவான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த பிறகு 22ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் மேல் ஊதி. யாருன்னா அங்க சீடர்கள் மேல. சரிங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊதுகிறாரு. இங்க மண்ணான ஒரு சரீரத்துக்குள்ள பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? ஊதுனாரு. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? சீடர்களுக்காக அவர்கள் மேல ஊதுகிறார். அப்ப ஊதப்பட்டது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஒரு மண்ணான சரீரம், ஒன்றுமில்லாத ஒரு சரீரம் ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னா, அது ஆவி உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னா அங்க யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த சிருஷ்டிப்ப ஆண்டவர் ஏனாதானும் படைக்கல. ஒரு மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை காணும் பொழுதே அவன் ஆவிக்குரிய மனிதனாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் படைப்பின் முதற்கொண்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். படைப்பிலேயே பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு மண்ணா விடாம அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும் போதுதான் அவன் ஜீவ ஆத்துமாவாகிறான் இல்லைங்களா? அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சரீரம் பூமிக்குரிய ஒரு சரீரமாக அழித்து போகக்கூடிய தன்மையோடு இருக்குது. இது எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதோ அப்பதான் இது என்னவா மாறுங்க? ஜீவன் உள்ள ஒரு சரீரமாக, தேவனுக்காக வாழுகிற ஒரு சரீரமாக, கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு சரீரமாக மாறும். ரோமரின் நிருப பகுதி 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து தான் முக்கியங்க. அந்த கிறிஸ்து எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறார்? பரிசுத்த ஆவியின் மூலமாக. அப்பா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால என்ன முடியாதுங்க? என்னால முடியாது? கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்கவே முடியாது. மனுஷருடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை ஜெயிக்கணும்னு சொன்னா அங்க என்ன வேணுங்க? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ரோமரின் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அங்க ஆதாமுடைய சரீரத்தை பார்த்தோம். அது இயங்காத ஒரு நிலையில, உருவாகாத ஒரு நிலையில இருக்குது. எப்ப பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறாரோ அப்பதான் ஆதாமின் சரீரத்துக்கு என்ன வருதுங்க? உயிர் பெறுது. அது அப்படியே நம்ம இங்க ரோமரின் நிருப பகுதியில் நம்ம பார்க்க முடியும். சரீரமானது கிறிஸ்துவின் ஆவியினால, கிறிஸ்துவின் ஆவியானவரினால நிரப்பப்படும் பொழுது அந்த சரீரத்துக்கு என்ன இருக்குதுங்க? உயிர் இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்போம். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குள்ளாக நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னா எனக்கு யாருதான் தேவை? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முதலாவது தேவை. இங்க
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அப்படியே இந்த பகுதிய லூக்காவை எப்படி ஆதாம அந்த முந்தின ஆதாம்ல இருந்து பிந்தின ஆதாம் உருவாகிறத தேவன் எவ்வளவு திருஷ்டாந்தமா வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7 என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறாரு. அந்த செத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சரீரத்திற்கு சுவாசத்தை கொடுக்கும் போது அது என்ன ஆகுதுங்க? ஜீவாத்மா. அப்படியே புதிய ஏற்பாட்டினுடைய முதல் படைப்பாக நம்ம பார்க்கிறோம். யாருங்க? படைப்பு இல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே படைப்பு இல்ல. அவர் படைக்கப்பட்டவரும் கிடையாது. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம். அப்படியே லூக்கா 2:7 வாசிச்சு பாருங்களேன். லூக்கா 2:7. இங்க நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:7 என்ன வாசிச்சோம்? நம்ம மனப்பாடமா வச்சுக்கலாம். 2:7 ஆதியாகமம் 2:7 என்ன வாசிச்சோங்க? மனுஷன் அப்பதான் ஜீவனை பெற்று ஜீவாத்மா ஆகிறான். அப்படியே லூக்கா 2:7 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இல்லைங்களா? அங்கேயும் ஒரு பிறப்பு, இங்கேயும் ஒரு பிறப்பு. அங்க பிறக்கிற பிறப்பும் ஆவியானவருடைய கிரியையினாலதான், இங்க பிறக்கிற பிறப்பும் ஆவியானவருடைய கிரியையினாலதான். லூக்காவின் நற்செய்திகள் 1ஆம் அதிகாரத்துல 34 மரியாள் கேட்கிறாங்க தேவதனை நோக்கி, இப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே. 35ஆம் வசனத்துல மரியாளுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? இது எப்படி ஆகும்? நான் தான் என் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்னு கேட்கும் போது மரியாளுக்கு சொல்லப்படுகிற பதில் என்னதுங்க? பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும் பொழுதுதான் உன்னுடைய சரீரத்துக்குள்ள, உன் கர்ப்பத்துக்குள்ள என்ன உருவாகுங்க? கிறிஸ்து உருவாவாரு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தாதான் இந்த சரீரத்துக்குள்ள யார் உருவாக முடியும்? கிறிஸ்து உருவாக முடியும். பரிசுத்த ஆவி ஊதப்படும் பொழுதுதான் சீஷர்கள், அந்த சோர்ந்து போன சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஊழியத்தை துவங்குறாங்க. நல்லா தெரியுங்க, சத்தியத்தை நன்றாக போதிக்கப்பட்ட சீடர்கள் தான் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க இல்லைங்களா? 3.5 வருஷங்கள் இயேசுசாமியோட இருந்து அவங்க அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாங்க, எல்லாமே செய்தாங்க. ஆனா ஆண்டவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் மரணத்துக்கு உட்பட்டதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க? பயந்து ஓடிட்டாங்க. அந்த யோவான் நட்சத்திரம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்குறாரு சரிங்களா? 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, இவைகள் பின்பு 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்ப வெளிப்படுத்தினார்? 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எல்லா சீஷர்களும் ஒன்று சேர்றாங்க. 3ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார். இந்த சீஷர்களை ஆண்டவர் எதற்காக அழைச்சிருந்தாரு? ஊழியத்தை, உலகெங்கிலும் போய் ஊழியத்தை செய்வதற்காக. ஆனா அவங்க ஊழியத்தை செய்யல. என்ன ஆயிட்டாங்க? சோர்ந்து போய், அல்லது என்ன செய்யணும்னு தெரியாம எங்க போயிட்டாங்க? மறுபடியும் மீன் பிடிப்பதற்காக போயிட்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பலத்த சாட்சியாய் நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னா, அப்படியே அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமில் விட்டே போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? நீங்க சில நாளுக்குள்ள நீங்க என்ன ஆவீங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதனால நீங்க எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க எங்க போயிடுறீங்க? திருப்பியும் மீன் பிடிக்க போயிடுறீங்க. பழைய தொழிலுக்கே மீண்டும் போயிட்டீங்க. நான் உங்களை அழைத்த அழைப்ப நீங்க மறந்துட்டீங்க. நான் உங்களுக்காகப்பட்ட பாடுகள், உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க மறந்துட்டீங்க. பரிசுத்த வேலைக்கு அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க காத்திருங்கள், நீங்க எருசலேம்ல காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? பரமேறி போவதற்கு முன்பதாக கட்டளை இடுகிறார். எப்ப பரிசுத்த ஆவியானவரால் இந்த சீஷர்கள் நிரப்பப்பட்டார்களோ அப்பொழுதுதான் அவங்க என்ன பண்ணாங்க? ஊழியத்தை துவங்கினாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க எங்க எல்லாம் சாட்சியா இருக்க போறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்க பலனடைந்து எருசலேம்ல, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், 8ஆம் வசனம், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எப்போ? பரிசுத்த ஆவி வரும் பொழுது. அப்ப நான் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நான் என்ன செய்யணுங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னே தெரியல. நானும் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சபை இல்லை,
சபையினுடைய கிரியைகள் இல்ல. அப்படியே நம்ம தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்நாட்கள்ல சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் அவர்கள் எழுந்து எல்லாரும் ஒருமனப்படுறாங்க, ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிறாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர்கள் எல்லார் மேலையும் இறங்குறாரு. 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பெந்தெகோஸ்தே என்னும் நாளில அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க? இறங்குகிறார். ஏற்கனவே ஆண்டவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். திருப்பி அவங்க பரிசுத்த ஆவியினால அக்னிமயமான நாவுகள் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு, அவர்கள் ஊழியத்தை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக வெளியே வராங்க அந்த ரூமா விட்டு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சபை இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கை இல்ல. பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் நமக்கு. ஊழியத்தை துவக்கினவர் அவர்தான். கிறிஸ்து நம்பி விட்டுட்டு போறாரு. சரிங்களா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி பரிசுத்த ஆவியோடு கூட வாழ முடியும்? அதைதான் இந்த நாள்ல ஒரு 3 தலைப்புகளின் கீழே நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நம்ம சபைக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுங்களா? நம்ம சபைக்கு நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் லுத்தரன் திருச்சபைன்னு. வெளியில நமக்கு ஒரு பேர் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சபைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதை தாண்டி வேற எதையும் போதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம என்ன பண்ண முடியாது? ஒரு சபையை நடத்த முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய கிருபையில வரங்களை பரிசுத்த ஆவியினரை யாருங்கிறத நம்முடைய சபையாரும் நிச்சயமா அறிந்து வைத்திருக்கணும். அதுல பழக்கமுடையவர்களா மாறணும். சரிங்களா? அதற்காகவே நம்ம இந்த வருடத்துடைய முதல் ஆராதனை பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்திலிருந்து நம்ம துவங்க போகிறோம். முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் உணவூட்டும் ஆவியானவர். முதல் தலைப்பு அவர் என்னதுங்க? உணவூட்டும் ஆவியானவர். சாப்பாடு போடுவாரான்னு கேட்டா, ஆமா சாப்பாடுதான். என்ன சாப்பாடுங்க? இந்த ஆவிக்குரிய ஒரு மண்ணா. சில பறவை இனங்கள் இருக்குது, நம்ம பார்த்திருப்போம். அந்த பறவை இனங்கள் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண குருவிகள் இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குருவி பிறந்த உடனேயே பாத்தீங்கன்னா அதுக்கு ஆகாரத்தை ஊட்டுவதற்கு மட்டும் அதோடைய பெற்றோர் குருவிகள், தாய் குருவியும் தகப்பன் குருவியும் அவ்வளவு பிரயாசப்படும். 24 மணி நேரமும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன பறவை குஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணும்? அது சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அது நிறுத்தவே நிறுத்தாது. அதுக்கு வயிறு ஜீரணாகுதானே தெரியல, அது சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இது ரெண்டும் பறந்து பறந்து போய் ஒவ்வொரு புழு அது இதுன்னு கொண்டு வந்து அதுல உணவு ஊட்டிக்கொண்டே இருக்கும். இது எத்தனை நாள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அது பிறந்து சில மாதங்கள் வரைக்குமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகுதான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்து பறக்க வச்சு அதை ஒரு முழுமையான ஒரு பறவையாக மாற்றும். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்தா அது எடுத்தவனே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப போறது இல்லை, அதை வேலைக்கு அனுப்ப போறது இல்லை. எடுத்தவனே அது நம்ம என்னதான் செய்ய போறோங்க? அதோடைய சரீர முழு வளர்ச்சி அடையும் வரை அதற்கு என்னதான் நம்ம செய்ய போறோம்? உணவூட்டிட்டே தான் இருக்க போறோம். வேற எதையுமே நம்ம கொடுக்க போகிறோம். அது போலதான் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு அவன் வரும் பொழுது அவனுக்கு என்ன தேவை தெரியுங்களா? இந்த ஆவிக்குரிய மண்ணாவால அவன் நிரப்பப்படணும். இதுதான் முதல் தேவை. இது எல்லாம் கூட அவனுக்கு பாட்டு பாட தெரியுமா? அவனுக்கு சாட்சி சொல்ல தெரியுமா? அவனுக்கு சங்கீதங்கள் இருக்கிறதெல்லாம் புரியுமா? எல்லாமே 2வது. அவனுக்கு ராகம் தெரியாட்டியும் பரவாயில்ல. அவனுக்கு என்ன தெரியணுங்க? வசனம் தெரியணும். இந்த வசனத்தை போதிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவானின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அடுத்த 2 வசனம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துடைய கடைசி பகுதி வரும் பொழுது சீஷர்களை கூப்பிட்டு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். அவர் அப்படி சொல்லும் போது
அவர் சொன்ன காரியங்கள்ல முதல் ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். 7ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், நம்மள மாதிரி இல்லை இல்லைங்களா? நம்ம சொல்லுவோமே சத்தியமுள்ள ஒரு சபை. நம்ம சபைக்கு சத்தியம் தெரியுமான்னு கேட்டா சத்தியமா சத்தியம் தெரியாது இல்லையா? ஆனா பேர் என்னது? சத்திய சபை. ஆனா சத்தியம்னா என்னன்னு தெரியாது. அதை ஆழமா கத்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு உண்மையை சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எது சொன்னாலும் அது என்னதுதான்? உண்மை இல்லைங்களா? அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அவரே சத்தியம், ஆனாலும் அவர் அழுத்தி சொல்லுகிறார். அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்காக தேவன் என்ன சொல்றாருங்க? உண்மையை சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். தயவு செய்து இந்த வசனத்தை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கும்படி நான் அன்பாய் அழைக்கிறேன். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? நான் போயிருந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட சீடர்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்பி வராங்க முதல்ல. சரிங்களா? ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், ஆண்டவர் நம்மளை போஷிப்பார், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், ஆண்டவரோட ஊழியத்துல நாமளும் என்னைக்கும் நம்ம இருப்போம்னு நம்பி வராங்க. அவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆண்டவர் 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்வார், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டாருங்கிறது சீஷர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு 3 வருஷம் ஊழிய நல்லா போகுது, நல்ல பிரபலமாயிட்டு இருக்கிறாரு. எருசலேம்ல எல்லா நாடுகளில் இருந்தும் நோயாளிகள் வந்து அவரிடத்துல சுகமடையும்படிக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதனால எருசலேம்ல இருக்கிற வேத பாரதிகள் பரிசேயர்கள் எல்லாம் பொறாமப்படுகிற அளவுக்கு அவர் பிரபலமாயிட்டு வராரு. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் போக போறேன், நான் உங்களை விட்டு நான் பிதாவின் இடத்திற்கு போக போறேன். சீஷர்கள் எவ்வளவு பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர்தான் மையம், அந்த ஊழியத்தோட மையம் அவர் தான். அவர் இல்லாம எப்படி ஊழியத்தை நடத்துறது, அடுத்து என்ன பண்றது, ஒண்ணுமே சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் கூட இந்த சீஷர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறதுதானே எங்களுக்கு பிரயோஜனம், நீங்க இருந்தாதானே நாங்க நிறைய கற்றுக்கொள்ள முடியும், நீங்க இருந்தாதானே நாங்க ஊழியம் செய்ய முடியும், நீங்க போயிட்டீங்கன்னா அது எப்படி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை தனித்து விட்டுட்டு எல்லாம் போகல, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நான் உங்களை விட்டு கடந்து என் பிதாவிடத்தில் போகும்போது வெறுமையா உங்களை விடல, நான் யாரை அனுப்புவேன்? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு இடத்துல அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? தேற்றரவாளன். ஏன் அந்த இடத்துல அந்த ஆண்டவர் தேற்றரவாளன்னு சொன்னார் தெரியுங்களா? உங்களை தேற்றுகிறவர், உங்களை ஆற்றுகிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை உணர்த்துகிறவர். அவர் இல்லாம நீங்க என்னை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவரோடு கூட சீஷர்கள் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனா சீஷர்கள் இயேசுவை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? எல்லா சூழ்நிலையும் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல. ஆனா ஒரு நாள் பரிசுத்த ஆவியினால நம்ம வாசித்த அப்போஸ்தலர்களை அவர்கள் நிரப்பப்பட்ட போது அவர்கள் சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக போய் எழுப்பி நின்று பிரகாசிக்கும் போது தாங்கள் கிறிஸ்து சொன்ன வசனங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அவர் கூட இருக்கும் போது அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏன் தெரியுங்களா? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் அவனுக்கு இந்த வசனம் புரியும். இல்லைன்னா வசனம் எவ்வளவு கேட்டாலும் புரியாது, எத்தனை பிரசங்க கேட்டாலும் புரியாது. அவர் என்ன ஆவியானவர் தெரியுங்களா? இங்க நம்ம வாசிக்கிறோம், தேற்றரவாளன். அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கு புரிய வைப்பார், உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு உணர்த்துவார். அவரை தான் நாம என்னன்னு சொன்னேன்னா உணவூட்டும் ஆவியானவர். அவர் என்னங்க? உணவூட்டும் ஆவியானவர். இந்த சத்திய உணவை நமக்கு ஊட்டுகிறவர். நான் போவேன், அதை தேற்றவாளன் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வராருன்னு ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய மேசியா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் திட்டம் சாதாரண விஷயம் இல்ல. 1000 வருஷமா பிதாவானவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார், குமாரன் ஒருத்தர் பிறப்பார், மேசியா பிறப்பார், உங்களை ரட்சிப்பார், மீட்பார்னு 1000கணக்கான வருஷமா அறிவிக்கப்பட்டு அந்த மேசியா வந்து வெறும் குறுகிய காலம் 3 வருஷத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு என்ன தைரியத்துல பிதாவிடத்துல போறாருங்க? பரிசுத்தாவி இருக்கிறதுனால, பரிசுத்தாவி இந்த உலகத்துல வருவார் என்பதனால, பரிசுத்தாவின் மூலமாக அடுத்து நான் தொடங்கின இந்த ஊழியத்தை பரிசுத்தாவியார் உலகம் முழுவதும் கொண்டு போய் நிறைவேற்றுவார் என்பதனால இயேசு கிறிஸ்து தைரியமா பரிசுத்தாவியார் அவர் சீஷர்கள்ட்ட கொடுத்துட்டு போறாருன்னு சொன்னா, பரிசுத்தாவி இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள உட்கார முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியம் நடக்குமா? நடக்காது. இந்த பரிசுத்தாவியர் என்ன நமக்கு உணவூட்டுகிறார் தெரியுங்களா? அதை சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
பரிசுத்தனுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? உணர்த்துதல். அவர் உணர்த்துதலின் ஆவியானவர். அவர் தேற்றவாளர், உணர்த்துதலின் ஆவியானவர். உணர்த்துதான் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்குங்க? ஞானம் கிடைக்கும். அவர் ஞானத்தின் ஆவியானவர். அவர் இல்லாம ஒரு வசனத்தை கூட உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடின்னு ஒரு வசனத்தை படிக்கிறேன். எப்படி ஆண்டவர் திராட்சை செடியா இருக்க முடியும்? நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு யார் உதவி செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும். அவர் உணவு ஊட்டுகிறார், சத்திய வசனத்தை எமக்குள்ளாக ஊட்டுகிறார். இது அப்படியே ஆண்டவர் சொல்றது பாருங்களேன். உலகத்தின் அந்த 3 விஷயத்தையும் அவர் விளக்கி சொல்றாரு. அவரை என்ன உணர்த்துவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்துவார். அப்படியே அடுத்து அநேக விஷயங்களை சொல்லும் போது 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் என்ன செய்வாரா? தேற்றரவாளன், உணர்த்துவார். இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை நடத்துவார். சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்களேன். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியம் உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அவர் என்னென்ன வேலை பண்றாரு பாருங்க. உணர்த்துகிறார், நடத்துகிறார், அறிவிக்கிறார், போதிக்கிறார், தேற்றுகிறார். இத்தனை காரியங்களும் பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சிஷ்யர்கள் இடத்துல போதித்தார். அவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? போதிக்க முடியாது, யாரையும் வழி நடத்த முடியாது கிறிஸ்துவுக்குள்ளாக. திருத்துவத்தின் தன்மை ஆண்டவர் அழகா அடுத்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன். அடுத்த வசனத்துல நாம யோசிக்கிறோம், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் இயேசு சொன்னது போல எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றாயிருக்கிறாங்கிறத அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அவர் என்னுடையதில் எடுத்து அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப பரிசுத்தாவி அவர் யார்கிட்ட இருந்து வாங்கி அறிவிக்கிறாரு? கிறிஸ்துவனிடத்திலிருந்து எடுத்து என்ன பண்றாருங்க? அறிவிக்கிறார். அடுத்த வசனம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அப்ப கிறிஸ்துவனுடையவைகள் யாருடையது? பிதாவினுடையது. இப்ப பரிசுத்தமே எதைதான் அறிவிக்கிறாரு? பிதா கிட்ட இருந்து கிறிஸ்துவ கிட்ட வருது, கிறிஸ்து கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி கிட்ட வருது. அப்ப 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னா இருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ட்ரினிட்டி. இதுதான் திரித்துவம். அப்போ பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி இல்ல. தனித்தனி ஆட்களை அவங்க ஆழ்தன்மையில அவங்க வேறுபடுகிறார்கள். ஆனா குணாதிசயம் எல்லாம் ஒன்று. நான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆண்டவர் அவரைதான் விட்டுட்டு போயிருக்காரு. நான் சத்தியத்துல வளரணும்னு சொன்னா, நான் தேவ பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடையவன் இல்லை என்ற வசனம் தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னா, எனக்கு யார் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க? பரிசுத்த ஆவிய. அவர் எனக்குள்ள வாசம் செய்வதற்கு நான் முதலாவது என்னை விட்டு கொடுக்கணும். அவருக்கு அழகான பேர் பாருங்களேன், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. எது சத்தியம்? உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்கிறாங்க, சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, எதுங்க சத்தியம்? சத்தியமா? அந்த சத்தியம் இல்ல. எது சத்தியங்க? கிறிஸ்தவங்களுக்கு எது சத்தியம்? யோவானின் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:32. அவ்வளவுதான். மனப்படமா தெரிய வேண்டிய வசனம் இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாம். யோவானின் நற்செய்தி நூல் 17:17 வாசிங்க. எது சத்தியம்? வசனம் தான் சத்தியம் இல்லைங்களா? இந்த வார்த்தைகள் தான் சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு உண்மை என்றுதான் பொருள். ரொம்ப நீங்க குழப்பிக்க வேண்டாம். சத்தியம்னா என்னங்க? உண்மை. நான் சத்தியமா சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னு அர்த்தம்? பெருசளவு உண்மையை சொல்றேன்னு அர்த்தம். அப்படி சொல்லும் போதே நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி நான் பொய் தான் பேசிட்டு இருக்கிறேன், இப்பதான் நான் என்ன பண்ண போறேன்? உண்மையை சொல்றேன். அப்படிதானங்க? நான் சத்தியமா சொல்றேன்னா நான் உண்மையா சொல்றேன். அப்ப நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின எதையுமே நம்ப வேண்டாம், இப்பதான் உண்மையவே நம்ம முதல்ல சொல்ல போறேன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ண வேண்டாம்? சத்தியம் பண்ண வேண்டாம். நீ வானத்தின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் மேலையும் சத்தியம் பண்ண வேண்டாம், பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லியிருப்பாரு? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு அப்படி சொல்லியிருப்பாரு? சத்தியம் பண்ணாது அப்படின்னு ஏன் சொன்னாரு? உண்மை சொல்லாதேன்னு ஆண்டவர் சொல்றாரோ? உண்மையெல்லாம் நீ சொல்லிடாதுன்னு சொல்றாரோ? நீ ஆண்டவர் இப்ப சொன்னார் பாத்தீங்களா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா? அது புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னாரு. நாம ஒரே ஒரு நாள் உண்மை பேசக்கூடாது. நம்ம வாழ்நாள் முழுதும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டு நம்ம பேசினாலே அது உண்மையாதான் இருக்கணும். சில நேரங்கள்ல சில உண்மைகளை எல்லாரும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பொய் சொல்லக்கூடாது. அதை நாசுக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு அமைதியா இருந்துடணும். அதைதான் ஆண்டவர் சொன்னாரு. நீ எப்பவுமே உண்மை உள்ளவங்களா இருக்க முடியுமா? எப்பவுமே உண்மை பேச முடியுமா? நாமளே இந்த திருன்னு முடிச்சா உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் எப்ப உண்மையை பேசுங்கன்னு எப்படி சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம உண்மையா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்? அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். நடந்ததை நடந்ததுன்னு சொல்லணும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும்.
இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நடந்தது ஒன்னாதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம், தலை சீவி பூ வச்சு விட்டு பொட்டு வச்சு விட்டு அலங்காரம் பண்ணி சீவி சிங்காரிச்சு இத்துளோடு பொம்மையை எதவா மாத்திடுறது, பூதமா மாத்தி விட்டுறது. விசாரிச்சு பார்த்தா அது ஒரு உண்மைதான் இருக்கும். அப்படி பேசக்கூடாது. சப்போஸ் இப்ப நம்ம ரெகுலர் உரையாடல் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம், அதை இப்ப இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது நம்ம இயல்பாவே ஒரு மனிதன் என்ன பண்ணிடுவான்னா அந்த விஷயத்த ஒண்ணு நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல தான் என்ன நினைச்சோங்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எது நடந்ததோ அததான் சொல்லணும். அதை குறைவா கூட சொல்லிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணிக்கூடாது, மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அதை சொல்றோம், அதை அப்படி செய்யறோம்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் பேர் என்னது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஒருத்தரை பத்தின அவதூறு நம்ம சொல்றோம்னு சொன்னா நம்ம மனசாட்சி உறுத்துச்சுன்னா ஆவியானவர் கிரியை செய்யறாருன்னு அர்த்தம். அதை சொல்லாத மகனே, அது சொல்லாத மகளே, அப்படி அவங்களுக்கு விரோதமா பேசாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே நாம என்ன பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இப்ப நம்ம வாசிச்சோம் யோவான் 17:17 உமது வசனமே சத்தியம். அப்ப எது சத்தியம்? சத்தியம்னா என்ன? இந்த கேள்வி கேட்டா எப்பவும் பதில் தெரியணும். சத்தியம்னா என்னங்க? வசனம் தான் சத்தியம். இந்த வசனம் தான் சத்தியம். யோவான் 8:32 என்ன வாசிச்சோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவாருங்க, விடுதலையாக்குவார். அததான் நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3:17. இதையும் மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 கொரிந்தியர் 3:17 என்னங்க, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப விடுதலை சத்தியத்தினால வருகிறது என்று சொல்லி யோவான் 8 வாசிக்கிறோம். விடுதலையை தரக்கூடியவர் ஆவியானவர் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர்னா யாருங்க? அவர் சத்தியம் உள்ளவர், அவர் வசனம் தருகிறவர், அவர் தான் விடுதலை ஆக்குகிறவர். அப்ப விடுதலை ஒரு பாவத்திலிருந்து, ஒரு அக்கிரமத்திலிருந்து, அசுத்த சிந்தனையிலிருந்து எனக்கு இந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்க்க தோணுது, திரும்ப திரும்ப இவங்களோட சேர தோணுது, திரும்ப திரும்ப இந்த பாவத்தை நான் விழுகிறேன், திரும்பவும் நான் கோவப்படுறேன், திரும்பவும் பொறாமப்படுறேன்னா இதுல இருந்து யார் விடுதலை ஆக்க முடியும்? நம்மள பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலையாக்க முடியும். இந்த வசனம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். அந்த வசனத்தை எடுத்து போதித்து நம்மை சாட்சிக்குள்ளாக நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால உண்மையை பேச முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம தேவ பிள்ளையா நம்ம வாழ முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? உணவூட்டுகிறார். அவர் உணவூட்டுகிற ஒரு ஆவியானவர், தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவி ஏன் தேவைங்கிறத யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மகா பெரிய ராஜா இல்லைங்களா? அவர் இந்த பூமியில என்ன பண்ண போறாரு, பிறக்க போறாரு. அவர் பிறக்கிறக்கே பரிசுத்த ஆவி மரியாள் மேல, அந்த சரீரத்தின் மேல அசைவாட வேண்டி இருந்தது. இந்த வசனத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படைப்புல நம்ம வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆவியானவர் அதன் மேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு வெளிச்சம் அந்த பூமியின் மேல உதிக்குது. நம்ம கிறிஸ்துமஸ் அப்ப தியானிச்சோம் இல்லைங்களா? அது அப்படியே இந்த இடத்துல பாருங்க, மரியாளுடைய கர்ப்பத்துல வெறுமையா இருக்குது. அங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அங்க என்ன உருவாகுது? ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், கிறிஸ்துவின் ஆவி, ஒரு கிறிஸ்து, ஒரு மகிமையுள்ள ரட்சகர் அங்க உருவாகுறாரு. அப்ப கிறிஸ்து உருவாகுவதற்கே பிதா இப்படிதான் திட்டம் வச்சிருக்காரு. பரிசுத்த ஆவி அங்க வரணும், அப்புறம்தான் கிறிஸ்து உருவாகணும். அப்ப நீங்களும் நான் யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவி இல்லாம கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண முடியாது. எனக்கு ஏசப்பா ஏசப்பான்னு ஏசப்பா மட்டும்தான் சொல்ல தெரியும்னா நம்ம பால் குடிக்கிற ஒரு குழந்தையா இருக்கணும். நம்ம யாருன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணலைன்னா, நிழலாடலைன்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவையே புரிந்து கொள்ள முடியாது, வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் தான் வசனத்தை புரிய வைக்கிறவர், போதிக்கிறவர். அவர் தகப்பன். எப்படி ஏசப்பா நமக்கு தகப்பனும், அதே போல ஆண்டவராய பிதாவாகிய தேவன் தகப்பனும், அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற நல்ல தகப்பன். பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை நாம் நிச்சயமா பெற்றுக்கொள்ளணும். அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு, அவர் உணர்வுலதான் புரிந்து கொள்ள முடியும். சும்மா நம்ம மாயா ஆவி இருக்குது, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டா பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாரு. நம்ம வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நான் மற்றவர்களை நடத்துற ட்ரீட் பண்ற அந்த விதத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சும்மா அவரை ஏமாத்த கொள்ள முடியாது. நம்மளால உலகத்துல இருக்கிற மனுஷனை வேணா ஏமாத்த முடியும். ஆனா நம்மை நாமே வஞ்சித்துக்கிட்ட நம்மளே ஏமாத்திட்டு மத்தவங்களே ஏமாத்திட்டு இருப்போம். அந்த வாழ்க்கையினால எந்த பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே மேல கொட்டுனா வர்றவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாங்க. அவர் சீஷர்கள் மேல ஆண்டவர் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் எருசலேம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? சாட்சியாக வாழ முடியும். முதல்ல நம்ம என்ன சொன்னங்க? பரிசுத்த ஆவியானவர் உணவூட்டுகிறவர். 2வது உணர்வூட்டுகிறவர்.
நம்ம வாசித்த வசனம் தான், உணர்வூட்டுகிற ஆவியானவர். யோவானின் நற்செய்திகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26, 27. இயேசு கிறிஸ்து மெய்யான மேசியா, அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்பதற்கு யார் சாட்சி கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆதி முதற்கொண்டு பிதாவை அறிந்தவர், குமாரனை அறிந்தவர். நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு கடவுளா இருக்கலாம்ல, ஏன் பிதா தனியா, குமாரன் தனியா, பரிசுத்த ஆவி தனியா, ஏன் இப்படி 3 விதமா இருக்கிறீங்க, ஏன் 3 விதமா ஆட்சி செய்யறீங்க? இதெல்லாம் நம்ம பரலோகம் போய் கேட்டுக்கலாம். ஏன்னா எனக்கும் பதில் தெரியாது. சரிங்களா? தேவனுடைய தேவத்தன்மையை கேள்வி ஏற்பதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. நாம் அதற்கு வர்த்தும் கிடையாது. சரிங்களா? நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. பைபிள் இருக்கிற அத்தான கேள்விக்கும் நம்ம சில கருகலான கேள்வி இருக்கு, அதுக்கு அனுமானிக்கலாமே ஒழிய அதுக்கு இதுதான் நம்ம சொல்லிட முடியாது. மறைவானவைகள் எல்லாம் தேவனுக்குரியவைகள். ஏன் அவர் 3ஆ இருக்கிறாரு, ஏன் அவர் ஒருத்தரா இருக்கலாம்ல? அவர் எப்ப இருந்து இருக்கிறாரு? இந்த கேள்விக்கெல்லாம் யாருக்குதான் பதில் தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? மற்றவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நெருங்கி ஆண்டவர்கிட்ட பழகும் போது நம்மளால சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் நிறைய விஷயங்களை தேவன் ரகசியமா தான் வச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ ஆண்டவர் பார்க்கிறோம், அவர் 2ஆவதாக அவர் உணர்வூட்டுகிற ஒரு ஆவியாளர் அல்லது சாட்சியாக்குகிற ஒரு ஆவியானவர். நம்மை சாட்சி உள்ள ஒரு மனுஷனா மாத்துறது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா தீர்க்கரின் நூல் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் தேவன் என்பதற்கு யார் சாட்சி ஆண்டவர் வச்சுட்டு போனாருங்க? நம்ம மனுஷங்களாகிய நம்ம பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார். பரிசுத்த ஆவி பேசுகிறார். நானே தேவன் என்பதற்கு இந்த உலகத்துல நான் எதையும் சாட்சின்னு நான் சொல்லல. யாருதான் சாட்சின்னு சொல்ற? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். சாட்சி எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சாட்சியின் நேரம்னு இங்க சொல்லி நம்ம சாட்சிகளை சொல்றோம். ஏன்? அந்த சாட்சிகள் தான் நம்ம சோர்ந்து போகாம இருப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பின்னடைந்து அப்படி விழுந்து போகாம இருப்பதற்கு இந்த சாட்சிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில என்னென்ன சாட்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மற்றவங்க சொல்ற சாட்சி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில, இங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி எல்லாம் வழிநடத்தினாரு, உங்களை குறித்து நீங்க என்ன சாட்சி சொல்ல முடியும்? 3 சாட்சி இருக்குது. நம்மை குறித்து முதலாவது தேவன் சாட்சி சொல்லணும். சரிங்களா? 2வது நம்மை குறித்து மனிதர்கள் சாட்சி சொல்லணும். நம்மை குறித்து நமக்கே ஒரு சாட்சி தெரிஞ்சிருக்கும். இந்த 3 இருக்கணும். சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, நான் மனுஷங்களுக்கு என்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, எனக்கு கடவுளுக்கு என்னை பத்தி தெரியும், அவரே எல்லாத்தையும் பாத்துக்குவார். அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. உன்னை குறித்து மனிதர்கள் சாட்சி சொல்லணும். இவன் பரிசுத்தம் உள்ள பிள்ளை, இவங்கிட்ட இதை பேச முடியாது, இவங்கிட்ட இதை கொண்டு போக முடியாது, இந்த விஷயத்துல உடன்பட மாட்டாங்கிற ஒரு சாட்சி கட்டாயமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சிருக்கணும், கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்த பத்தி இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சாட்சி உங்களை பத்தி இருக்கணும். இவங்க ஒரு பாவமான ஒரு காரியத்தை இவங்க கிட்ட கொண்டு போக முடியாது, இவங்க இப்படி பேச மாட்டாங்க, இவங்க செய்ய மாட்டாங்கிற ஒரு சாட்சி கட்டாயமா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க கட்டாயமா சிந்திங்க. நீ என்ன பேசுறீங்க, என்ன பாக்குறீங்க, யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்க, சிந்திங்க. உங்களை குறிச்சு ஒரு சாட்சி இருக்கணும். கண்டிப்பா நம்ம இருக்கணும். சின்ன வயசுல இருந்து அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஒரு நாள்ல இந்த வசனம்லாம் நமக்கு புரிஞ்சு ஒரு நாள் எல்லாம் ஊழியத்துக்கு வர முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அடுத்த நம்ம நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் துவக்கும் போதே சாலமோன் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு தெரியுங்களா? வா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும், எல்லாரும் சேர்ந்து கள்ளத்தனம் பண்ணுவோம், திருடுவோம், அதை நம்ம பங்கிட்டு கொள்ளுவோம்னு கூப்பிட்டாலும் நயங்காட்டினாலும் என் மகனே நீ அவங்களோட போகாதேன்னு நீதிமொழிகள் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கணுங்க. யாரு வேணாலும் கூப்பிடலாம் பாவம் செய்யறதுக்கு, நாம போக கூடாது. அவன் கிறிஸ்தவன் பாவம் வரமாட்டான், அவன் கிறிஸ்தவங்க, அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஒரு சாட்சி நம்மளை குறித்து இருக்கணும். இழிவான ஆதாயத்திற்கு தங்களை விற்று போகிறவர்கள் சாட்சியை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க. இழிவான பணத்துக்காக, இழிவான ஆதாயம், இவங்க கூட போன ஒரு லாபம் கிடைக்குங்கிறதுக்காக இயேசுவை தூக்கி ஓரமா போட்டு போறவங்க என்னைக்குமே தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்ல. பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உணர்த்துவாரு. யோவான்ல நம்ம வாஸ்தமே உணர்த்துவார். நீ செய்யறது தப்பு, நீ அதுக்கு பின்னாடி ஒரு ஜீவனையே நீ வளர்ந்து போற, அது தப்பு, அது பாவம், அது விளையாட்டு கிடையாது.
அது உன்னை ஆட்கொள்ளும், உன்னை மேற்கொள்ளும். பரிசுத்தாவி உணர்த்துவாரு, இந்த பாவத்தை செய்யாத, இந்த அசுத்தமான காட்சியை நீ பார்க்காத, இது தப்பு. அது உன்னை கவர்ந்து போடும், அது ஆத்மா அழிச்சு போடும். உனக்கு தெரியாது, நீ அதிலிருந்து விடுதலை ஆகும் நினைச்சாலும் உன்னால முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் பொழுதுதான் நான் அந்த பாவங்களை எல்லாம் விட்டுட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் விட்டுட்டு, நான் உணர்வுள்ள ஒரு பிள்ளையாக, நான் சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாக என் வாழ்க்கையை நான் மாத்த முடியும். நம்ம கூட உணர்வுல பேசிட்டு இருக்கிறது யாருங்க? இப்ப சொல்ற வசனம், இப்ப பேசிட்டு இருக்கிற வசனம் உங்களுக்கு உங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட சேர்ந்து உணருதா? உங்களுக்கு புரியுதா? பேசிட்டு இருக்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம நம்மளால விலகிக் கொள்ளவே முடியாது. அவர் கண்டிப்போட ஒரு ஆவியானவர், ஒரு ஞானத்தை போதிக்கிற ஒரு ஆவியானவர், உணர்த்துகிற ஒரு ஆவியானவர். இந்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? லூக்காவின் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஆண்டவர் என்ன தெரியுங்களா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எல்லாமே ஆண்டவர் சொன்னாரு. ஆனா எதுக்கு சொல்லிட்டு சொன்னாருன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்களே கேட்கறது உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் கொடுக்கும் பொழுது தகப்பனிடத்துல நாம என்ன கேட்கணுமா? பரிசுத்த ஆவியை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப இது வரைக்கும் நான் சொல்ற பிரசங்கம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலனா கூட நான் இப்ப சொல்றேங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புரியல அப்படின்னா இப்ப கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க. நான் உண்மையில சொல்றேங்க, பரிசுத்த ஆவி இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஒரு இடத்துல கூட இடர்கள் இல்லாம நம்ம வெளியில வந்துட முடியாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குறது, இந்த உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்குது. இது சாதாரண விஷயம் இல்லை. உங்க பிள்ளைகளை நீங்க நம்பிதான் அனுப்புறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க, வேலைக்கு அனுப்புறீங்க, நம்பிதான் அனுப்புறீங்க. அவங்க பரிசுத்தம் உள்ளவர்களா திரும்பி வீட்டுக்குள்ள வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம முடியாது. இது அசட்டை செய்கிற காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விதமான சோதனைகள் இருக்குது தெரியுங்களா வாலிப பிள்ளைகளுக்கு? நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி கவனமா வளர்த்துறோம்? வசனத்துக்குள்ள வளர்த்துறோமா? வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடும்பமா டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்க முடியும்? அவங்களை கண்டித்து உணர்த்தணும். அது நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெற்றவர்கள் ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஏன்னா வயதுக்கு ஒரு தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க அவங்களோட எல்லா அகல ஆழங்களையும் நீங்க ஆராய முடியாது. ஆனா பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? அவங்களுக்குள்ள போதிப்பாரு, அவங்களுக்குள்ள கண்டித்து உணர்த்துவாரு, அவங்கள வழி நடத்துவாரு, அவங்கள பாதுகாத்துக் கொள்வாரு. எந்த தவறான பதிவு போகாம ஆண்டவர் மூடி பறைத்து பாதுகாத்துக் கொள்வார். அவர் இல்லாம நம்மளால நிச்சயமா வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும், தட்டுங்க திறக்கப்படும். யாரை கேட்கணும்? எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியை கேட்பது, கேட்பவர்கள் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துக்குள்ள நம்ம இந்த பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு நாள் போய் சேரத்தான் போறோம் எல்லாரும். புரியுதுங்களா? இவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க வரும்போது இந்த உலகம் எவ்வளவு கேடுகட்ட உலகமா மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி மாறி இருக்கும்? நீங்க நீங்க ஒண்ணுமே இல்லை, டெய்லி நியூஸ் பாக்குறவங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு நாளாவது கணவன் மனைவி கொண்டதோ மனைவி கணவனை கொண்டதோ இல்லாம இருக்குதான்னு பாருங்க. எப்படி மனசாட்சி இல்லாம கொள்றாங்கன்னு தெரியல. அவ்வளவு நாள் கூட வாழ்ந்த ஒரு மனைவிய ஒரு கணவனை எப்படி வெட்டி கொள்றாங்க, இன்னொரு ஆள் வச்சு கொள்றாங்க. எப்படி அது கண்டு முன்னாடி செய்ய முடியுதுன்னே தெரியல. நம்மளால கற்பனை முடியும். ஒரு அம்மா கிரைண்டர்ல வேற அரைச்சிருக்குது. எப்படி அரைச்சதுன்னு தெரியல. எப்படி மனசு வருது நமக்கு தெரியல. எப்படி இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனோட இருதயம் பாலா போகுமா? இவ்வளவு தூரம் கடினமாகுமா? ஆனா இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விடுங்க. பெத்த குழந்தை என்ன பண்றாங்க? ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கள்ள தொடர்புக்காக பெத்த குழந்தை என்ன பண்றா? ஒரு தாயானவ அவ கொலை செய்யறா, ஒரு தகப்பன் கொலை செய்யறா, மனைவி மேல இருக்கிற வெறுப்புல குழந்தைய கொலை செய்யறான்னா இது என்னன்னு நம்ம சொல்றது? இந்த கேடுகட்ட உலகம் தான் நான் சொல்லணும். இந்த உலகத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? உணர்வோட வாழ முடியாது. நம்ம தலைமுறைகளை நம்ம காப்பாத்தி ஆகணுங்க. விளையாட்டு இல்லை. நம்ம தலைமுறைகள் பாருங்க, இத்தனை பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்தி ஆகணும். எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். எல்லாத்தையும் பரிசுத்துக்குள்ள கொண்டு வரணும். அது நீங்களும் நானும் சும்மா அப்படியே உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை வழி நடத்தி ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க.
வழிநடத்த முடியாது. முதல்ல அவரு உணவூட்டுகிறவர், சத்திய உணவை ஊட்டுகிற ஆவியானவர். இரண்டாவது உணர்வூட்டுகிற ஆவியார். மூன்றாவது கடைசியாக அவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர், உயிர் மீட்சியின் ஆவியானவர். யோவானின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒரு வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 5:6 எடுத்து வச்சுக்கோங்க. இங்க நிக்கோதேமு கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நிக்கோதேமு யாரு தெரியுங்களா? நிக்கோதேமு யாருங்க? ஒரு பரிசேயர், வேதங்களை கற்றறிந்தவர். ஆனா அவருக்கு தெரியல எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்வது என்பது தெரியல. வாரம் சபைக்கு வரவங்க, வாரம் வந்து உட்காடுறவங்க, சத்தியத்தை கேட்கறாங்க. தைரியமா உங்களால சொல்ல முடியுமா நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்? தைரியமா சொல்ல முடியுமா? நேரம் நான் கேட்கிறேன், உங்களால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்ப தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார்ங்கிறத புரிஞ்சா. வசனம் எனக்கு புரியுது, வசனம் என்கிட்ட பேசுது, நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு வசனம் ரிலேட் ஆகி ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் சரியா செய்யணும்னு எனக்கு போதிக்கிறாருன்னு ஒரு மனுஷனால் சொல்ல முடிஞ்சா, he is the right person. அவர் பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறாரு, அவர் சரியா நடத்தப்படுகிறாரு. பரிசுத்தாவி இருக்கும்போது அப்படியே வல்லமைய தொட்ட எல்லாம் அபிஷேகம் எல்லாம் உளுத்துருவாங்க. இல்லைங்க, நீங்க முதல்ல ஒழுக்கமா வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும்? போதிக்கும். அபிஷேகம் உங்களுக்குள்ள போதிக்கும். அந்த அபிஷேகம் போதிக்கணும்னா முதல் வேலை என்ன தெரியுங்களா? பாவத்திலிருந்து வெளியில வரணும். அப்பதான் நம்ம அந்த அபிஷேகத்தை புரிஞ்சுது. உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறதே எனக்கு அந்த 12 வயசுலதான் எனக்கு புரிஞ்சுது. உலகத்துல வாழ்ந்துட்டாங்க இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? நீ பாவத்தை, நான் உண்மையிலேயே நான் பாவியா இருக்கிறேன்னு உணர்ந்து நீ எந்த வயசுல நீ விட்டுட்டு நீ வெளியில வந்தாலும் நீ கிறிஸ்துவின் பிள்ளையா நீ வாழ முடியும். பாருங்க, பரிசுத்தாவியானவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமாக வாழ முடியாது. அவர் உயிர் மீட்சின் அனுபவத்தை தருகிறவர். அவர் ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாய். ஜலத்தின் என்னதுங்க? ஞானஸ்தானத்தினால நம்ம அறிக்கை எடுக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன்னு அறிக்கை எடுக்கிறோம். அதோட நிக்க முடியாது. அந்த ஜேர்னி ஷுட் பி கண்டினியூட். அது பரிசுத்த ஆவியின் முழுக்குனால என்ன ஆகுதுங்க? அடுத்தது வரணும். வெளியரங்கமானது எல்லாருக்கும் முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பது, தேவப்படுத்தலுக்கு ஒப்பு கொடுப்பது வெளியரங்கமானது. ஆனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது உள்ளரங்கமானது. அது வெளியில தெரியவே தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நம்மளால உணர முடியும். பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, என்னை நிரப்புறாரு, அது உணர முடியும். அவரை பேசுறத உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியின் நிச்சயம் இருந்துச்சுன்னாதான் நான் உயிர்த்தெழுதலின் சாட்சியாக நான் வாழ முடியும். எத்தனை மரணம் நமக்கு இருக்குது தெரியுங்களா? வெளிப்படுத்துறது இப்ப வாசிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். இதுவே உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன நடக்குதுங்க? மரணம் அடைந்த எல்லாரும் 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் என்ன ஆகலைங்க? உயிர்த்தெழல. அப்ப எழுந்தவங்க மட்டும்தான் யாருங்க அந்த மகிமைக்குள்ள பிரவேசிப்பாங்க. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்து வாசிங்க. இவர்கள் மேல எதற்கு அதிகாரம் இல்ல? இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. வேதம் நான் சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்களேன். 2 முறை பிறந்தா, நல்லா கவனிங்க, 2 முறை பிறந்தீங்கன்னா ஒரு தடவை தான் மரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முறை பிறந்தா ஒரு தடவை தான் மரணம். 1 முறை பிறந்தா 2 முறை மரணம். ஒண்ணு புரியல, நான் விளக்கி சொல்றேன். 2 தடவை பிறந்தா ஒரு தடவை மரணம், ஒரு தடவை மட்டும் பிறந்தா 2 தடவை மரணம். இது என்னன்னு நான் சொல்றேன். 2 தடவை பிறக்கிறதுனா என்ன தெரியுங்களா? நம்மள ஆதாமின் பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தாவீது எழுதுற மாதிரி, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்ற மாதிரி நம்ம பிறக்கும் போதே பாவியாதான் பிறகுறோம். இது விதிவிலக்கு யாருமே இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவரா பிறந்தாரு. சரிங்களா? பரிசுத்தம் உள்ள மனிதராக. அவர் தெய்வமா வந்து தெய்வத்தை பிறக்க வைக்க முடியாது. புரியுதுங்களா? பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதராக வந்து பிறந்தாரு. ஆனா நம்ம எல்லாருடைய பிறக்கும் எப்படிதான்? பாவம். சரிங்களா? பாவம்னா நம்ம செய்து பிறக்கிற முறை பாவம்னு ஆண்டவர் சொல்லல. பாவத்தின் சுபாவங்கள் நம்ம மாம்சத்துல ஒட்டி இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவியா பிறக்கிறோம்னு நம்ம சொல்றாரு. அதன் பிறகு நம்ம பிறந்துட்டோமா, ஒரு தடவை பிறந்துட்டோமா, இது பாவம் உள்ள ஒரு பிறப்பு. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணணும்? என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் திருமுழுக்கை எடுத்து, நான் பரிசுத்தாவி நிச்சயம் முழுக்க எடுத்து நான் எப்படி மாறணுங்க? மறுபடியும் பிறக்கணும். அததான் இயேசுப்பா சொன்னாரு, நீ மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஆதாம்ல பிறந்தவங்க எல்லாம் யாருக்குள்ள மறுபடியும் பிறக்கணும்?
கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கணும். அப்ப 2 பிறப்பாச்சுங்களா? இப்படி 2 தடவை பிறந்துட்டீங்கன்னா இப்ப நம்ம சரீரத்துல ஒரு தடவை மரணிச்சா போதும், ஒரு முறை மரணம், ஒரு இடம் மறிச்சா போதும், நம்ம எங்க எழுந்திரிச்சு போயிடுவோம்? முதலாம் உயிர்த்தெழுதல எந்திரிச்சு போயிடுவோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. இப்பதான் நம்ம வாசிச்சோம். இப்போ ஒரு தடவை மட்டும் பிறக்கிறதுனா என்ன? இது முதல் பகுதி, சரிங்களா? ஒரு தடவை பிறக்கிறதுனா என்ன? ஆதாமுக்குள்ள பாவியா நம்ம பிறந்தவங்க அப்படியே நின்றது. கிறிஸ்துவுக்குள்ள மடி பிறக்கவே இல்லை. கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரல. ஆண்டவரை ஏற்றுக்குள்ள பரிசுத்தாவி நடத்துதல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் உடனே பிறந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், சாகுறேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு தடவை பிறந்தீங்கன்னா இந்த சரீரம் ஒரு தடவை சாகும். இந்த சரீரம் ஒரு தடவை சாகும், எல்லாரும் சாகுறது தான், ஒரு தடவை சாகும். அடுத்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு 2வது மரணத்தை ஆரம்பிச்சிருக்கு. அது தேவனோட வாழாது, அது தேவன் கூட இருக்காது. அது மகா மோசமான ஒரு நிலைமை, மகா மோசமான ஒரு நிலைமை. இருளும் புறம்பான ஒரு இடம், அக்கினி உள்ள ஒரு இடம். அங்க தேவன் இருக்க மாட்டாரு, அங்க நிம்மதி இருக்காது. அழிச்சு சலிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது என்னங்க யோசிச்சு வருவோம்? நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் உட்கார யோசிச்சு பாருங்க. ஒரு நிம்மதியா ஒரு டீயை குடிச்சிட்டு உட்கார்ந்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு வரும். கரெக்டுங்களா? இப்ப நீ யோசிச்சு பாருங்க, இரவும் பகலும் ஓயாமல் அக்கினி, ஓயாமல் பிசாசின் தொந்தரவு, பிசாசுடைய தலையீடு, அவனுடைய துன்புறுத்துதல், அந்த இருளுக்குள்ள இருக்கிற பயம், நெருக்கம், இதுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தா அந்த ஆத்மா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். பயமுறுத்தி யாரையும் தேவனை வர வைக்கிறோம்னு நினைக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நரகம் இருப்பது உண்மை, அக்கினி கடல் இருப்பது உண்மை, சாத்தான் இருப்பது உண்மை. ஆனா தேவன் இதையெல்லாம் காமிச்சு இங்க போயிடாத, நீ எங்கிட்ட வந்துருன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் எதை காமிச்சு கூப்பிடுறாரு தெரியுங்களா? தன்னை காமிச்சு கூப்பிடுறாரு. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பேதுரு எழுதுறாரு அழகு சபைக்கு. நான் பெரியவரா இருக்கிறேன், நீங்களும் பெரியவரா இருக்குன்னு ஆண்டவர் கூப்பிடல. வல்லமை ஆண்டவர் காமிச்சு கூப்பிடல, பரிசுத்தத்தை காமிச்சு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, மகத்துவங்கள், மேலானவைகள் எல்லாமே, பூர்ணத்துவம் அத்தனையும் கர்த்தர் இடத்துல இருக்குது. ஆனா அதையெல்லாம் காமிச்சு நான் எவ்வளவு பெரியவர் பாத்தியா, நீ வா என்கிட்ட, நீ சொல்லல. ஆண்டவர் மனுஷனை அழைக்கிற விதம் பாருங்க எப்படி இருக்குது. ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி கூப்பிடுறாரு? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீ பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ ஒப்பு கொடுத்தால்தான் நீ என்கிட்ட வர முடியும். அப்பா இப்படியே வாழ்ந்துட்டு போறேங்க, இதுதான் சுகமா இருக்குதுன்னா நீ ஆண்டவர்கிட்ட வர முடியாது, ஆண்டவர்கிட்ட வர முடியாது. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாது இருப்போம், வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, நம்மை நாமே ஏமாத்திக்க கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் நிச்சயம் ரொம்ப முக்கியம். அவர் தான் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போக வரவர். ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழுந்து நம்ம வாழ போறோம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்லன்னு ஒரு மனுஷனுக்கு நல்லா தெரிந்தோ. என்னைக்காவது சாபு வீட்டுல அந்த பணத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களாங்க? நானும் ஒரு நாள் இங்க படுப்பேன், ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? யாருமே யோசிக்க மாட்டோம். நினைச்சாலே பயமாக்குது இல்லையா? யாருமே யோசிக்க மாட்டோம். ஆனா நாமளும் தாங்க ஒரு நாள் அங்க படுத்துட்டு இருக்க போறோம். உண்மைதானே? அது எப்போ ஒரு நாள் நடக்கத்தானே போகுது. ஆனாலும் நமக்கு அந்த எண்ணம் வரதில்லை பாருங்க மனுஷனுக்கு. எவ்வளவு ஆச்சரியம்! இந்த உலகம் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறதுனால நம்முடைய மனக்கண்கள் எவ்வளவு தூரம் கட்டப்பட்டு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நம்ம மரணத்துக்காக நம்ம படைக்கப்படவில்லை, நம்ம மரணத்தை ஜெயிப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல மரணத்தை மேற்கொண்டு நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அனுபவத்தோடு கூட நம்ம வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பரிசுத்தாவின் நிச்சயம் இல்லாம நம்ம செய்ய முடியாது. இவ்வளோ அழகான ஒரு பரிசுத்தாவியனுடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம எதையோ பரிசுத்தாவியோட கூட ரிலேட் பண்ணி உலகம் போதிச்சுட்டு இருக்குது. அவைகளெல்லாம் ஒரு வெளிப்பாடா இல்லையாங்கிறது இன்னொரு நேரத்துல நம்ம பார்ப்போம். ஆனா நிச்சயமா நம்ம புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தாவியானவர் நமக்கு உணவூட்டுகிறார், உணர்வூட்டுகிறார், உயிர் மீட்சி தருகிறார். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை நாமே எல்லாரும் முழங்கால் படியிருங்க. நம்ம இந்த வருஷத்தை நம்ம ஆவியாளர்களோடு கூட நம்ம துவங்க இருக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிருங்க. பரிசுத்தாவியன எனக்கு தாவியன்னு உங்களுக்கு தாவியன்னு இல்லை, நம்ம இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிசுத்தாவியனவர் தேவை. ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாம ஒரு நாள் கூட ஒரு வசனத்தை கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரு, என்னையும் நிரப்பும் ஆண்டவரே, என்னையும் நடத்தும் ஆண்டவரே. உண்மையான இருதயத்தோடு மனதார ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்க. உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தேவை, நீங்க பக்கத்துல வேடிக்கை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, சின்ன வயசா இருந்தாலும் எனக்கு பரிசுத்தாவி எனக்கு வேணும் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் வேணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே வாரும் தகப்பனே, அப்பா
நீர் ஜீவ தண்ணீரா இருக்கிறேன் சுவாமி. நீர் ஞானத்தை போதிக்கிற தகப்பனா இருக்கிறேன் சுவாமி. நீர் கண்டித்து உணர்த்துகிற போதகரா இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களிடத்திலே வாரும் சுவாமி, எங்களிடத்திலே வாரும் சுவாமி. அப்பா, எங்களை போதித்தருளும், எங்களை உணர்த்தி அருளும். இதோ இந்த வருடத்தை அப்பா நீர் எங்களோடு கூட வாழுகிறீர் என்கிற நிச்சயத்தோடு கூட நான் துவங்கணும் சுவாமி. இந்த வருடத்தில் ஒரு நாளை கூட நான் அசுத்தத்துக்குள்ளாக வாழ்ந்து நான் வீணடிக்க கூடாது ஆண்டவரே. அப்ப இந்த வருடத்துடைய ஒரு நாளை கூட நான் தேவனுக்கு பிரியமில்லாத செய்து நான் பாவியாக, நான் உமக்கு தூரமானவளாக நான் போய்விடக் கூடாது சுவாமி. அப்பா, நீர் எங்களை நிரப்பு சுவாமி. தாழ்த்தி கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நிச்சயமான வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை கேட்பவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உறுதியான விசுவாசத்தோடு, உறுதியான உள்ளத்தோடு கூட ஆண்டவரே நாம கேட்கிற சுவாமி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நீங்கள் பணமும் என்று விலையும் என்று இலவசமாய் வாங்கி கொள்ளுங்கள் ஆண்டவர் அழைத்தாரே நம்மள. ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவியான நிச்சயத்தை எனக்குள்ள தாங்க சுவாமி, என் இருதயத்துல தாங்க சுவாமி. உங்களுடைய பரிசுத்தாவியின் அபிஷேகம், உங்களுடைய பரிசுத்தாவியின் ஊற்று, உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. உமக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக இந்த பூமியில நான் ஜீவிக்கட்டும், நான் வாழட்டும் சுவாமி. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொள்ள என்னால கூடாது சுவாமி. அப்பா, என்னால கூடாது, என் அறிவினால கூடாது, என் திறமையினால கூடாது, அப்பா என்னுடைய அனுபவங்களினால கூடாது. நான் காலயத்துக்கு வருவதனால நான் பரிசுத்தவாளன் இல்ல ஆண்டவரே. நீர் என்னை ஆட்கொள்வதனால நான் பரிசுத்தவாளா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, உடத்துல முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம், முழு இருதயத்தோடு. அப்பா, உங்க சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்க, எங்கள் செயல்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் அன்றைக்கு அப்பா இந்த சீடர்களை அப்பா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது பூமி முழுவதும் சாட்சியாக நீர் கொண்டு போனது போலவே நாங்க எங்க சபைக்கு சாட்சியா, குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கணும், நாங்க வாழுகிற இடத்துல சாட்சியா இருக்கணும் தகப்பனே. உங்களை உணர்வு உள்ளவர்களாக்கும் ஆண்டவரே, எங்களை உணர்வு உள்ளவர்களாக்கும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி தாவீது கேட்டதை போல நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஆவி, உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக, எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக. மாம்சத்துக்கு உட்பட்டவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டான். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுவதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே, பரிசுத்த ஆவி உள்ளவனே தேவனுடைய பிள்ளை. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புற தகப்பனே, உண்மையா ஒப்பு கொடுப்பீங்களா? உண்மையா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா இருக்க விரும்புறேன் சுவாமி, நம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புறேன். கர்த்தர் என்னை நடத்தும் சுவாமி, என்னை எல்லா சுத்தங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளில் இருந்தும் நான் விலகி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் கடந்த ஆண்டுல செஞ்ச பாவத்தை இந்த ஆண்டு நான் தொடங்க கூடாது. நான் கடந்த ஆண்டுல நான் போன தவறான பாதைகள்ல நான் இந்த ஆண்டுல மறுபடியும் போய்விடக் கூடாது. என் கால்களை துரிதமாய் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. என் கால் இடருது என்று சொல்லும் போது கர்த்தாவே, ஓ உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது, உங்களுடைய கிருபை என்னை தப்புவிக்கிறது சுவாமி. உங்களுடைய கிருபைக்குள்ளாக நீ முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தகப்பன், இந்த வருடத்துல நாங்க உம்முடையவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குள்ளாக பிழைக்க, கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்க, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்களாக பிழைக்க இந்த வருடத்துல எங்களுக்கு போதிங்க, கற்றுத்தாருங்க, வழிநடத்துங்க. எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. வயதான தாய் தகப்பன்மார்களை, அப்பா பெண்களை, ஆண்களை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானதை எங்க சபை செய்ய கற்றுத்தாருங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நீர் போதியும் சுவாமி, வழி நடத்தும். உங்களுடைய பரிசுத்த கருத்துல அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். நீ காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.